தேர்வு முடிவுகள்ல எந்த விதமான குளறுபடியும் இல்ல அப்படின்னு மத்திய அரசின் தரப்புல செயலாளர் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. திருப்திகரமா இருக்கா அவர் தெரிவித்த அந்த பதில் என்பது? அதாவது திருப்திகரமா இல்லங்கிறது நான் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் மிக தெளிவாக சொல்லி வருகிறார்கள். இது சம்பந்தமா ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லி இருக்கிறேன். நீட் தேர்வுக்கான வினாக்கள் என்பது 180, ஒரு தேர்வுக்கான மதிப்பெண் என்பது 4. அந்த ஒரு கேள்வியை தேர்வு செய்து டிக் செய்தால் 4 மதிப்பெண் கிடைத்துவிடும். தவறாக டிக் செய்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 குறைந்துவிடும். 180 மதிப்பெண்களையும் இந்த 180 கேள்விகளையும் டிக் செய்தவர்களுக்கு சரியாக இருந்தால் 720 மதிப்பெண்கள் கிடைக்கும். 2020 ஒருவர் மட்டுமே 720க்கு 720 பெற்றிருக்கிறார். 2021 2 பேர் 720க்கு 720 பெற்றிருக்கிறார்கள். 2022 3 பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு 720க்கு 720 என்று 67 பேர் பெற்றிருக்கிறார்கள். இதிலேதான் சந்தேகம் வலுக்கிறது. ஒரே ஆண்டில் 720க்கு 720 எப்படி இவ்வளவு பேர்களுக்கு வந்தது என்கின்ற சந்தேகம் வருகிறது. இதில் இன்னும் ஒரு குழப்பம், அந்த 720 ஒரு கேள்வியை அட்டன் செய்யாமல் விட்டிருந்தால் 716 வரும். அந்த கேள்வியை தவறாக மதிப்பிட்டிருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணை குறைத்து 715 வரும். இதில் 718 719 வருவதற்கு வாய்ப்பில்லை. 2 மதிப்பெண் எதற்காக குறைத்தார்கள் அல்லது கூட்டினார்கள் எதுவும் தெரியாது. கேட்டால் சொல்லுகிறார்கள் அவருக்கு கிரேஸ் மார்க் போடப்பட்டது என்கிறார்கள். கருணை அடிப்படையிலான மதிப்பெண் போடப்பட்டது என்கிறார்கள். கருணை அடிப்படையிலான மதிப்பெண்கள் எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றம் நேர பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அந்த மதிப்பெண்களை போடுவதற்கு அனுமதித்திருக்கிறது, தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கல்வியாளர்கள் சொல்வது, நீட் தேர்வுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து அதுபோன்ற தீர்ப்பு எதுவும் வரவில்லை. அது மாதிரி வந்திருந்தால் அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விளம்பரப்படுத்தி இருக்கலாம், அது இல்லை அப்படின்றாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு வழக்குக்காக வந்த அந்த கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்க இதுல போட்டிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. இன்னொன்னு, ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஃபரிதாபாத் என்கின்ற இடத்தில் ஒரு சென்டர்ல 7 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க. அது வரிசையா அடுத்தடுத்த சீரியல் நம்பர்ல இருக்கிற 7 பேருமே அந்த 720க்கு 720 வாங்கும் போது மற்றவங்களுக்கு சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட கடமை. நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள் இந்தியா முழுமைக்கு இருக்கிற கல்வியாளர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர் சமுதாயமும் இன்றைக்கு பொங்கி எழுந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே சொன்னது, நாங்கள் இதில் தவறு இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தவறு இழைத்தது யார் என்பதுதான் இப்போது கேள்வி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இப்போ உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்றார்கள், அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இதுல 23,33,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார்கள். இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை, அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.